வெல்கம் டு ஆல் பைட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்மளோட பைட் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை எப்படி சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது, நெக்ஸ்ட் டெபிட் நோட் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி நோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் ப்ராப்பராக உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இதுக்கான என்ட்ரிஸ் எல்லாம் நோட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ரிப்போர்ட்ஸையும் நம்ம ப்ராப்பராக பார்க்க முடியும். இதை நம்மளோட பைட் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நம்ம எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஷாப்பில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாம் நம்ம செட் பண்ணணும். ஆட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கான நேம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஆட் ஆயிரும். ஸோ ஆட் பண்ணதில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபார் அப்டேட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அந்த நேம் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி சேலரி. ஸோ அவங்களுக்கான சேலரிஸ் எல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த செக்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை இங்கே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே ஷீட். ஸோ இதில் நமக்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் எல்லாம் செட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்ஸ்க்கான கேட்டகரி. ஸோ அது எந்த கேட்டகரியோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இன்கம் அதுக்கான கேட்டகரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இன்கம் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கேட்டகரி செலக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நமக்கு எதுக்கான இன்கம் எதுலேருந்து வந்திருக்கோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இன்கம்கான என்ட்ரிஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணணும். சேல்ஸ்க்கான இன்கம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரீ டிஃபைனாகவே இன்கம் என்ட்ரி ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ எதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ அதில் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட் அதுக்கான அமௌண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். இந்த மாதிரி தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி நம்ம ஆட் பண்ணணும். நம்மளோட பைட் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.